இந்த வேளையிலும் கூட இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை உலகம் முழுமையாக நாளை மறுநாள் அனுசரிக்கும்படியான ஒரு பாக்கியமான நாளாக இருக்கிறது. இந்த உலகத்தில் தெய்வங்கள் பிறந்ததாக அநேக காரியங்கள் சொல்லப்படுகிறது. புலவர்கள், சிறப்பான மனிதர்கள், உலகத்தில் சீரை உண்டாக்குகின்ற மேன்மையான மனுஷரெல்லாம் பிறந்த போதிலும் கூட இயேசுவின் பிறப்பு எப்பேற்பட்டதை சொன்னால், யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்கு அவரை அனுப்பினார். இயேசு கிறிஸ்து பிறந்த நோக்கமே உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி, ஆக்கினைக்குள்ளாக ஒருவரையும் தீர்க்க அல்ல, ஒருவரையும் குற்றவாளி என்று சொல்லும்படியாக, குற்றம் தீர்க்கும்படியாக இந்த உலகத்தில் இயேசு பிறக்கவில்லை. அநேக காரியங்களை பார்க்கும்போது தெய்வ குற்றம் என்று அநேகர் சொல்வதை பார்க்க முடியும், தெய்வ கோபம் என்று அநேகர் சொல்வதை பார்க்க முடியும். ஆனால் இயேசுவின் பிறப்பு என்பது இந்த உலகத்தில் எல்லா மக்களுக்கும் மீட்பை, ரட்சிப்பை கொடுக்க, ஒருவரையும் நியாயம் தீர்க்கவோ, ஒருவரையும் அவருடைய பிறப்பு என்பது வேதனைப்படுத்தவோ, வெட்கப்படுத்தவோ, துக்கப்படுத்துவது அல்ல. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களெல்லாம் அவர் சந்தித்த அத்தனை பேரும் மீட்கப்பட்டார்கள், சந்தோஷம் அடைந்தார்கள், சுகமடைந்தார்கள், உயிர்ப்பிக்கப்பட்டார்கள், நித்தியத்துக்கு போகும்படியான வாக்கியத்தை பெற்றார்கள். அதனால் இந்த உலகத்தில் எல்லா பிறப்புகளை விட இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்பது மேன்மையானதாக இருக்கிறபடினாலே உண்மையாகவே இந்த பிறப்பினுடைய அனுபவங்கள் உலகத்தில் எவ்வளவு மக்கள் அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கும்போது நாமும் இந்த பிறப்பினுடைய அனுபவத்தை நம் வாழ்க்கையில் அனுபவிக்கின்றபடினாலே நாம் இந்த பிறப்பை குறித்து, தேவனுடைய மகிழ்ச்சியான இந்த பிறப்பின் நாளை குறித்து நாம் மகிழ்வது மாத்திரமல்ல, அநேகரை எந்தெந்த விதங்களிலே மகிழ செய்ய வேண்டுமோ அந்த அனுபவத்தில் போகும்போது நிச்சயமாகவே தேவனுடைய பிறப்பினுடைய நாட்கள் நிச்சயம் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். தேவன் ஒருவரையும் ஆக்கினை தீர்க்கும்படியாக, ஒருவரையும் குறை சொல்லவோ, குற்றம் தீர்க்க வராதபடிக்கு யாவரையும் மீட்கும்படியாக வந்த ஒரு விசேஷமான ஒரு பிறப்பாக இயேசுவின் பிறப்பு இருக்கிறபடினாலே நம் வாழ்க்கையிலே இந்த பிறப்பின் நாளை நாம் மாத்திரமல்ல, அநேகர் மகிழ்ச்சி அடையும்படியாக எந்தெந்த விதங்களிலே நாம் செயல்பட வேண்டுமோ அப்படியெல்லாம் செயல்பட்டு தேவநாமத்தை நாம் மையப்படுத்துவோம். போக்கும் நாமும் துய வாழ்வழிக்கும் நாமும், பாவம் போக்கும் நாமும் துய வாழ்வழிக்கும் நாமும், சர்வ வல்ல நாமம் எங்கள் இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, வானம் பூமிதனில் மகிமையோடு இறங்கும் நாமமே. இயேசுவின் நாமும் இயேசுவின் பிறப்பும் உலகத்துக்கு மீட்பை கொடுக்கும்படியாக, உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் ரட்சிப்பை கொடுக்கும்படியான ஒரு பிறப்பாக தேவனுடைய பிறப்பு இருப்பதினாலே, அன்பின் ஆண்டவரே, நீர் உலகத்தில் ஆக்கினியை தீர்ப்பை கொடுக்கும்படியே வராதபடிக்கு உலகத்தில் எல்லா மனுஷனையும் மீட்கும்படியாக, ரட்சிக்கும்படியாக பிறந்த நாளாக நாட்கள் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, உடைய பிறப்பை உலகத்தில் இருக்கிற மக்கள் அந்த ஆழத்தை அறியாமல் இருக்கும்போது எங்களுக்கு அந்த அறிவை கொடுத்தபடினால், அந்த வெளிப்பாட்டை கொடுத்தபடினால் நன்றி ஐயா. நாங்கள் அறிந்தவர் ஜனங்களாகிய நாங்கள் அர்த்தமுள்ள மக்களாக இருக்க உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.